अस्सलाम वालेकुम and hi friends, welcome to chellamtips. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம வீட்ல வேஸ்டா இருக்க ஓல்ட் ஜீன்ஸ் பேண்ட் ஏதாவது எடுத்துக்கோங்க. இன்னைக்கு ஈஸியான ஒரு கிராஃப்ட் ஒன்னு பண்ண போறோம். ஆனா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த ஜீன்ஸ் பேண்ட்ல ஒரு கால் பகுதியில இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா விரிச்சி விட்டு அதோட அந்த பாட்டம்ல இருக்கிற அந்த திக்கான சைடு வந்து கட் பண்ணி எடுத்து நம்ம வச்சிடலாம். சோ இத வேற எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது தேவையில்லை. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 9 இன்ச் உயரம் இருக்க மாதிரி மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க இங்க வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இது போல 9 இன்ச் வச்சிட்டு நம்ம வந்து லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம். அகலம் வந்துட்டு உங்க ஜீன்ஸ் பேண்ட் நீங்க எடுத்துக்க அந்த பேண்ட் வந்துட்டு எவ்வளோ அந்த காலோட அகலம் இருக்கோ அந்த அளவுக்கு அப்படியே நீங்க வச்சுக்கோங்க. சேம் இதே சைஸுக்கு நம்ம வந்துட்டு வேற ஒரு கிளாத்ல கட் பண்ணி எடுக்க போறோம். ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் இதை விட எக்ஸஸா ஒரு கால் இன்ச்சு சைடு எல்லாமே இருக்க மாதிரி பார்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு இந்த ஜீன்ஸ் பேண்ட்ல சைடெல்லாம் தையல் இருக்கு. ஆனால் இந்த கிளாத்ல நம்ம வந்து தைக்கணும் இல்லையா, அதுக்காகத்தான். இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இனி நம்ம எப்படி தைக்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த பீஸை வந்து நான் திருப்பிட்டு இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். அது போலவே இந்த கிளாத்தில் வந்துட்டு 2 சைடு தையல் போடுற மாதிரி இருக்கும். சேம் அதே மாதிரி திருப்பிட்டு தைக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு தைக்கிறதுமே காமிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் ஒரு தையல் போட்டாச்சு. அது போல் அந்த பீஸில் வந்துட்டு நம்ம திருப்பிட்டு 2 சைடு தையல் போடுற மாதிரி இருக்கும். சைடில் ஒரு தையல் போட்டுட்டு பாட்டத்தில் ஒரு தையல் போடணும். அவ்வளோதான். நம்ம 1/4 இன்ச்சு எக்ஸஸாக விட்டுருந்தோம் இல்லையா, அதில் தான் இப்போ நம்ம தையல் போட்டுக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தைச்சாச்சு. இப்போ எக்ஸஸாக இருக்கிற இந்த கிளாத்தை வந்துட்டு தையலை டச் பண்ணாமல் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த பாட்டம் சைடில் இருந்து 2 இன்ச் உயரத்துலேயும் 1.5 இன்ச் அகலத்துலேயும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க 2 சைடுமே. சேம் இதே மாதிரியே அந்த கிளாத்லேயுமே நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். தையலில் இருந்து நான் 2 இன்ச் கனெக்ட் பண்ணல. கீழே இருக்கிற அந்த வேஸ்ட் கிளாத்தில் இருந்து தான் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா 2 இன்ச் உயரம் 1.5 இன்ச் அகலம் இருக்க மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த பீஸை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சேம் இதே மாதிரி இந்த கிளாத்லையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இதே மாதிரி நம்ம தைக்க போகிறோம். ஸோ இப்படி ஆப்போசிட் பிடிச்சிட்டு நம்ம வந்துட்டு தையல் போட போகிறோம். இந்த மாதிரி சேம் அந்த 2 பீஸ்லேயுமே இதே மாதிரி 4 தையல் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை போட்டுட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இந்த சைடு இப்போ போட்டுக்கலாம். இதே மாதிரியே அந்த கிளாத்லையுமே தைச்சிக்கலாம். இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு பேஸ்கட் மாதிரி இது ரெடி ஆகிருக்கும். இப்போ நம்ம டபுள் சைடு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு அழகான ஜீன்ஸ் கிளாத் பேஸ்கட் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்மக்கிட்ட இருக்கிற குட்டி திங்ஸு, டைலரிங் மிஷினுக்கு தேவையான திங்ஸ் அதெல்லாமே இது அழகாக நம்ம போட்டு வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாத்தோட நல்ல பக்கம் வந்துட்டு அந்த நல்ல பக்கம் ஒன்றா இருக்க மாதிரி 2 இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம தைக்க போகிறோம். இந்த ஓரங்களில் நம்ம வந்து தையல் போட போகிறோம். தையல் போட்டுட்டு நம்ம பெரட்டி நம்ம வந்துட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணலாம். தீரம் தச்சிக்கிட்டே வந்துட்டு கொஞ்சமாக கேப் விட்டுக்கோங்க. அது வழியாக நம்ம வந்துட்டு இந்த கிளாத்தை வந்து பெரட்டி எடுக்கணும். அதுக்காக கரெக்டாக 2 சைடுமே தையல் உள்ள சைடு வச்சுட்டு நான் இந்த மாதிரி பின் பண்ணியிருக்கேன் நகராமல் இருக்கிறதுக்கு. அப்பதான் நமக்கு வந்துட்டு அந்த 2 பாட்டமும் அந்த தையல் வந்து கரெக்டாக உட்காரும். இந்த சைடுமே இதே மாதிரி பின் பண்ணியிருக்கேன் பாருங்க. சேம் நம்ம தைச்சோம் இல்லையா, அந்த 2 சைடுமே இந்த மாதிரி
இந்த தையலோட கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஓரங்களில் தையல் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தீரம் தச்சாச்சு, கொஞ்சோண்டு மட்டும் கேப் விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம இது வழியாக நம்ம அப்படியே பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போ ரா பீஸ் எல்லாமே அழகாக உள்ளுக்குள்ளே போயிடும். நமக்கு வந்து 2 சைடுமே ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ஓரங்களில் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக இந்த ஓரங்களில் ஒரு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸ்கட் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. வேஸ்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டிலிருந்து ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இது மினி பேஸ்கட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதில் நமக்கு தேவையான டைலரிங் மிஷினுக்கு தேவையான திங்ஸ் இல்லை, உங்களோட என்ன திங்ஸ் வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு குட்டீஸோட குட்டி குட்டி டாய்ஸ் இது எல்லாமே அழகாக போட்டு வைக்கலாம். நான் இன்றைக்கி வந்து என்னோட டைலரிங் தேவையான கிராஃப்ட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸை வந்து இதில் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஓல்டு ஜீன்ஸ் பேண்ட் யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ண இந்த மினி பேஸ்கெட்டோட இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காம இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுபோல் டெய்லியுமே மார்னிங் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய இந்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் chellamtips மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.